தஹார் கண்ணா, நிஜமா பெரியாடி எதுவும் இல்லையே? சித்தி, டாக்டர் எல்லா டெஸ்டும் பண்ணிட்டாங்க. தலையில லேசா அடிதான் பட்டிருக்கு. இவருக்கு இப்ப ரெஸ்ட் தேவை. மத்தபடி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரத்தன், கண்ணா நீ நல்லா இருக்கல? பாட்டி வாங்க. அண்ணா, அப்பாவுக்கு என்னாச்சு? தலையில எப்படி அடிபட்டுச்சு? கண்ணா என்னாச்சுப்பா? அடி எதுவும் ரொம்ப படலையே? இல்லம்மா, பெருசா ஒண்ணுமில்ல. ஒண்ணும் இல்ல. சில ரவுடிங்க பணத்தை திருட பார்த்தாங்க. அவங்க கூட நடந்த சண்டையில இப்படி ஆயிடுச்சு. பாட்டி, டாக்டர் அப்பாவுக்கு மருந்து கொடுத்திருக்காங்க. அவருக்கு இப்ப நல்லா ரெஸ்ட் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் சரியாகிருவாரு, கவலைப்படாதீங்க. எப்படி அப்படி இருக்கிறது? இந்த வீடு எவ்வளவோ எழுந்துருச்சு, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விதமான பயம் வந்துருச்சு. நான் அவரை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அவருக்கு ரெஸ்ட் தேவை. வாங்கப்பா. மெதுவா மெதுவா. 1 செகண்ட். சித்தி. நகார் கண்ணா, இது இந்த ஜிமிக்கு யாருது? சித்தி, முதல்ல நான் அவர் ரூம்ல விட்டுட்டு வர்றேன், அப்புறம் பேசுவோம். கண்ணா, அவரை கூட்டிட்டு போ. வாங்கப்பா. நேத்து ஒரு பொண்ணோட கர்ச்சீஃப் கிடைச்சது, இன்னைக்கு இந்த ஜிமிக்கி. இது ரெண்டும் ஒரே பொண்ணுதானா என்ன? என்ன பலமா யோசிக்கிற? ஒரு ஜிமிக்கி தானே அத்தை. ஒரு ஜிமிக்கியில தான் அந்த கதையை ஆரம்பிச்சது. நாம இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த ஜிமிக்கி யாருதுன்னு. அது எங்க விழுந்திருக்கும்? ஒருவேளை நான் அந்த அங்கிளுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தப்ப அப்ப என் ஜிமிக்கி அங்க விழுந்திருக்கும். இது உடுங்கடா, உடுங்கடா, இத உடுங்க. ஹே கடவுளே, இவங்க என்ன இந்த அங்கிளா இப்படி அடிக்கிறாங்க? என்ன பண்றது? இவர் எப்படி காப்பாத்துறது? அங்கிள், அங்கிள் நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயோ, உங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்கே. இருங்க, நான் உங்க வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்றேன். சார், ஹலோ அப்பா. உங்க அப்பாவை சில ரவுடிங் அட்டாக் பண்ணிட்டாங்க. என்ன? எங்க? நீங்க சீக்கிரமா மெயின் ரோட் பக்கத்துல வாங்க. இதோ நான் இப்பவே வரேன். அங்கிள், நான் உங்களுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் இவரை பாத்துக்கோங்க. ஆனா எதுவா இருந்தாலும் கடவுளே, நீங்க தான் அந்த அங்கிளை காப்பாத்தணும். அவர் எங்க இருந்தாலும் அவரை பத்திரமா பாத்துக்கோங்க. ஐ ஹோப் அவரோட பையனும் கரெக்டா வந்திருப்பாரு.
அந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா அப்பாவுக்கு என்ன ஆகியிருக்குமோ? நீங்க காட், நீங்க நல்லா இருக்கீங்களா? அண்ணா அது அந்த பொண்ணு அவதான் என்ன காப்பாத்துனா. அப்பா, அந்த பொண்ணு அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப ஆஸ்பத்திரி போறது தான் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் 1 செகண்ட். நீ யாரா இருந்தாலும் தேங்க்யூ ஃபார் சேவிங் மை ஃபாதர். இந்த ஜிமிக்கி பெரிய மச்சானோட கோட்ல மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அத்த சொன்னாங்கள முன்னாடியும் இப்படித்தான் ஆரம்பிச்சது. என்ன இந்த தடவையும் விஷயம் இதே மாதிரி ஆரம்பிச்சு கைமீறி போயிட போகுது. ரோமில என்னோட ஜிமிக்கி உங்க கோட்ல மாட்டுனதே இல்ல. அப்புறம் எப்படி இது அண்ணாவோட கோட்ல மாட்டுச்சு? ஒருவேளை ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ? சமர், உங்க பெரிய அண்ணாவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. மா, சமரா ஒன்னும் தப்பா சொல்லல. யாருக்கு தெரியும், அண்ணாவோட லைஃப்ல உண்மையாவே ஏதாவது பொண்ணு வந்திருப்பாளோ? அப்னி நகார் கண்ணா, இவங்க கிண்டல் பண்றாங்க. சித்தி, உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. கண்ணா, நீ கோபப்படாத. வா, வந்து உட்காரு. வா. நகார் கண்ணா, இந்தா தண்ணி குடி. பார் நகார், இவங்க பேசுறதெல்லாம் விடு. எங்களுக்கு உன் மேல அக்கறை இருக்கு. அந்த ஜிமிக்கி எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லு. சித்தி, அது அப்பாவோட உயிரையும் பணத்தையும் ஒரு பொண்ணு தான் காப்பாத்தினா. ஒருவேளை அது அந்த பொண்ணுதோ, அது தவறுதலா என் கோட்ல மாட்டிக்கிச்சு போல. யாரு அந்த பொண்ணு? தெரியல சித்தி, நான் அவ முகத்தை கூட பார்க்கல. அப்பாவோட சிச்சுவேஷன் சரியில்லை சொன்னாங்க, கிளம்பிட்டோம். அவ டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. அவளுக்கு தேங்க்யூ கூட சொல்லல. அந்த பொண்ணு இந்த ஜிமிக்கிக்காக வருத்தப்பட்டுட்டு இருப்பா. கண்ணா, இப்ப நாம என்ன பண்ண முடியும்? கடவுள் அந்த பொண்ணு நல்லா வச்சிருக்கட்டும். இததான் நாம ஆசீர்வாதமா சொல்ல முடியும். அப்புறம் பண்ணா அந்த பொண்ணோட பேரை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலை இல்ல. இது சரியான விஷயம்தான். என்னதான் காலம் மாறினாலும் எல்லாமே அப்படியேதான் இருக்கு. அப்படின்னா அட, ரொம்ப பழைய கதை ஒண்ணு இருக்கு. ஒரு இளவரசியோட செப்பல் தொலைஞ்சு போச்சு. ஆனா இளவரசன் எப்படியோ அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இப்பதான் சோஷியல் மீடியா காலமாச்சு. அசால்ட்டா வேலை முடிஞ்சிரும் guys. இதுதான் கரெக்ட். சோஷியல் மீடியால வீடியோ போட்டு வைரல் பண்ணிடலாம். இந்த ஜிமிக்கி தேங்க்யூ ரெண்டுமே அந்த பொண்ணுகிட்ட போய் சேரும். இப்ப இதுல எல்லாம் தலையிடுறீங்க. இந்த விஷயத்த விடுங்க. அதுவும் இல்லாம இந்த ஜிமிக்கி அவ்வளோ காஸ்ட்லியா தெரியலையே. இது காஸ்ட்லியா இல்லாம இருக்கலாம்.
ஆனா மெமரிஸ்ல இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப இருக்கிற பொண்ணுங்க ஓல்டு ஃபேஷன் ஜிமிக்கி எல்லாம் எங்கே போடுறாங்க? அவனி ஆ. வாங்க வீடியோ எடுக்கலாம். சரி வாங்க, வா சமர். இவங்களை உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ அவங்களுக்கு தேங்க்யூ சொல்றதுக்காக. இன்னைக்கு மெயின் ரோட்ல ரவுடிங்க கூட சண்டை போட்டு என் அப்பாவோட உயிரை காப்பாத்தினாங்க, அவர் பணத்தையும் காப்பாத்தினாங்க. நான் அவங்களோட முகத்தை பார்க்க முடியல, ஆனா உங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் உங்களோட ஒரு பொருள் என்கிட்ட இருக்கு. இந்த வீடியோக்கு கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நீங்க ப்ளீஸ் என்ன கான்டாக்ட் பண்ணி உங்க பொருளை திரும்ப வாங்கிக்கலாம். பாருங்கண்ணா, இந்த வீடியோ எப்படி வைரல் ஆகுதுன்னு. அந்த பொண்ணு தானாவே உன்கிட்ட ஓடி வந்துருவா. சித்தி, சித்தி, உங்க ரூம்ல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. உண்மையாவா? தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. நீ ஒருத்தன் தான் என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க. என் செல்ல மகன். இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பெயிண்டிங் அவங்களுக்கு பிடிக்கணும். ஏதாவது குருடனுக்கு தான் உன் பெயிண்டிங் பிடிக்காம போகும். ஜூஹி, இது என்ன பண்ற? அட, இவ்ளோ அன்பா இந்த பெயிண்டிங் செஞ்சிருக்க, அதான் சும்மா ஒரு ஹார்ட்டை ஒட்டுறேன். லூசு மாதிரி பேசாத. இத பார்த்தா கிளையண்ட் என்ன நினைப்பாங்க? ஹே சிஸ்டர், நீ ராயல் ஃபேமிலிக்கு போற, புரியுதா? யோசி, அங்க ஏதாவது பிரின்ஸ் சார்மிங்கோட மனசு அன்பான மனசுல, ஐ மீன் இந்த மனசுல வந்துச்சுன்னா அப்புறம் இதா பாட்டி கிட்ட அடி வாங்குவேன், என்னையும் அடி வாங்க வைப்ப. ரோஹி கண்ணா, போலாமா? பெரியப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பெயிண்டிங்காக இல்ல, பிரின்ஸ் சார்மிங்காக. ஆமா வாங்க, நாரையா இப்பவே கூப்பிடுறேன். நம்ம ஒரு காலத்துல இந்த மாதிரி வீட்ல தான் இருந்தோம். நில்லுங்க.
2 பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியுமா? பெரியப்பா இவருதான் எனக்கு உதவி செஞ்சாரு. வாங்க. இந்த பெயிண்டிங் நீங்க தான் செஞ்சீங்களா? சார், இவ ரொம்ப அழகா பெயிண்டிங் பண்ணுவான். முழு உழைப்பு, ஆர்வம், அப்புறம் அன்போட. அதான் நான் சொல்லுவேன், இவ கையில மேஜிக் இருக்குன்னு. நீங்க பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. இவங்களோட ஒரு திறமையை பார்த்துட்டேன். இதையும் கொஞ்சம் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா சொல்லுங்க. எப்பவும் பிரதீக் அப்பா சொல்றது சரிதான். நீ ருச்சிதாவோட மறு உருவம் தான். அவ எதுக்கும் லாயக்கு இல்லாதவ, நீயும் எதுக்கும் உதவாதவதா. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வேலையை கெடுக்கத்தான் தெரியும். கெடுக்கிறது. கண்ணா, பாட்டி, இதுல ஏன் மேல என்ன தப்பு? பாட்டி, இப்ப யாரோ ஒரு முட்டாள் பெயிண்டிங்க உடைச்சிட்டான். இதுல ரூஹியோட தப்பு என்ன? இல்ல, இவதான் ஏதாவது பண்ணிருப்பா. ஏதாவது மட்டமான பெயிண்டிங் பண்ணிருப்பா. அந்த ஆளுக்கு பிடிக்காம போயிருக்கும். இல்லன்னா இப்படியோ இருக்கலாம். இவளோட முகத்தை பார்த்து பிடிக்காம பெயிண்டிங்க தூக்கி போட்டு உடைச்சிருப்பா. 4 காசு வீட்டுக்கு வந்திருக்கோம், அதுவும் வராது. சும்மா உட்கார்ந்து சோறு திங்கும் போது இந்த சோத்துக்கான காசெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு யோசிக்க தோணாது. 2 காசு சம்பாதிக்க துப்பில்லாத ராசி இல்லாதவ இவ. நீங்க அமைதியா இருங்க. நானும் அங்கதான் இருந்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். இதுல ரூஹியோட தப்பு எதுவும் இல்லை. இவ்வளோ பெரிய பிசினஸ் குரூப், கோயிங் கம்பெனி, இதோட ஓனர் நஹார் கோயிங். அந்த பெயிண்டிங் பிடிக்கலன்னா சொல்லி இருக்கலாம்ல, அதை உடைக்க அவசியம் என்ன? இவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா தெரியலம்மா இப்போ என்ன ஆகுமோ. எதுவானாலும் சரி, இதுல ரூஹி தப்பு எதுவுமே இல்லை. நீங்க அவ பேரை சொல்லி பிரச்சனை பண்றதை நிறுத்திக்கோங்க ப்ளீஸ். ரூஹி, நீ என் கூட வா. முதல்ல ஜிமிக்கிய தொலைச்சேன், இப்ப நஷ்டத்தை உண்டாக்கிட்டேன். இந்த பொண்ண நிம்மதியை கெடுக்கிறா. அப்படியே ருச்சிதாவோட நிழல், ராசி இல்லாதவ. பாட்டி, நீங்க அமைதியா இருங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க. ஒண்ணு பண்ணு, இந்த தண்ணிய என் தலைமையில ஊத்து. அப்பதான் என் மனசு ஆறும்.
மம்மி, அந்த நல்ல மனுஷன் எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சாரு, என் உயிரை காப்பாத்தினாரு. எனக்கு தெரியல அவருக்கு எந்த வழியை தூண்டி விட்டுட்டேனோ, அதனால அவர் மட்டும் இல்ல, அவரோட ஃபேமிலிய டென்ஷன் ஆயிட்டாங்க. தெரியாம செஞ்சாலும் என்கிட்ட ஏதோ பெரிய தப்பு நடந்திருக்கு மம்மி. ஆனா நீங்க தானே சொல்வீங்க, ஒருவேளை தெரியாம யாருக்காவது கஷ்டம் கொடுத்துட்டா அதை சரி பண்ணணும்னு. அந்த தப்ப திருத்தி அவங்க முகத்துல சிரிப்பை கொண்டு வரப்பாரு. அப்புறம் இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். நான் என்னோட தப்பை திருத்திப்பேன். நான் இன்னொரு பெயிண்டிங் பண்ணுவேன்.